ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன் ஜேக்டோஜியுடைய அன்றைய உறுப்பினர்கள் 20 உறுப்பினர்களும் நான் சென்று அறிவாலயத்திலேயே இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்கட்சி தலைவரை சந்தித்த பொழுது, நீங்கள் அதாவது இபிசி ஒழித்து விட்டால் நாங்கள் சிபிசி ஒழிக்கிறோம் என்ற வாக்குறுதி எங்களுக்கு அறிவாலயத்திலே அறிவித்தவர் இன்றைய முதல்வர். அது மட்டுமல்ல, தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியிலே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய பழைய ஓய்வூதியத்தை தருகிறோம் என்ற வாக்குறுதியும் அளித்தவர். அதற்கு மேலாக ஒரு 2 திங்களுக்கு முன் ஜேக்டோஜியுடைய பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருந்தார்கள். அன்றைய பேச்சுவார்த்தைக்கு நான் அரசு ஊழியர் சங்கத்துடைய தலைவர் சீனிவாசன், தலைமைச் செயலக ஊழியர் சங்கத்துடைய தலைவர் கணேசன், மூவரும் தலைவர்கள் அன்றைக்கு முதலமைச்சரே நேர அழைத்து பேசுகின்ற போது, முதலமைச்சருடைய முதலில் குறிப்பிட்ட கோரிக்கை, நான் ஐயா பழைய ஓய்வூதியத்தை நீ தருகிறேன் என்ற வாக்குறுதியை கொடுத்து விட்டு காலம் கடத்தின்றீர்கள். ஊழியர் மத்தியிலே உங்களுடைய வாக்கு வங்கி சரிந்து வருகிறது, அது வேதனையாக உள்ளது. திமுக அரசு என்றால் அரசு ஊழியர் ஆசையுடைய அரசு என்ற பொருள். ஆனால் நிலை மாறுகின்றது, நிலையை மாற்ற வேண்டும் என்று சொன்ன பொழுது பொதுப்பணித்துறை துறை அமைச்சர் ஓடோடி வந்து, இவர் நம்முடைய கட்சிக்காரர் இருந்தாலும் உண்மை உடைக்கின்றார் சொன்ன பொழுது, அவர் தங்கம் தென்னரசை பார்த்த பொழுது நாங்கள் விரைவிலே அறிவிப்போம் என்று சொன்னார்கள். ஆனால் விரைவிலே அறிவிப்பு என்று சொல்லி கூட 3 மாதங்களாக இந்த அரசு எந்த விதமான அறிவிப்பையும் அறிவிக்கவில்லை. அன்பார்ந்த தோழர்களே, இந்த கோரிக்கை பழைய ஓய்வூதியம் பெறுகின்ற வரை இந்த அரசை விட்டால் வேறு அரசியல் வாங்க முடியாது. நாம் கடுமையான போராட்டத்தை நடத்துவோம், இந்த அரசை அசைக்க வைப்போம். இந்த ஆட்சிக்கு இந்த அறிவிப்பு, தேர்தல் அறிவிப்பு வருவதற்கு முன் இந்த அரசை பழைய ஓய்வூதியத்தை நாங்கள் தருகிறோம் என்ற வாக்குறுதியை வாங்காமல் நம்முடைய போராட்டம் ஓயாது. ஒரு நாள் இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு அசைவில்லை என்றால் அடுத்து கால வரையற்ற வேலை நிறுத்தம் 1985ஆம் ஆண்டு வேலூர் மாவட்டம் ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் அன்றைய திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர் எல்லாம் ஒரு மாவட்டமா இருந்தபோது கூட ஏறக்குறைய 95 விழுக்காடு பள்ளிகளும் அரசு அலுவலகம் மூடப்பட்டிருந்த அந்த நிலைமை மீண்டும் வரும். இந்த கோரிக்கை பெறுகின்ற வரை, பழைய ஓய்வூதியம் பெறுகின்ற வரை எங்கள் போராட்டம் ஓயாது, பெற்றே தீருவோம். இந்த அரசை அப்படி தரவில்லை என்றால் இந்த அரசை மாற்றமும் தயங்க மாட்டோம் என்ற உறுதியோடு, நிலைப்பாட்டோடு இன்றைக்கு தமிழகம் முழுக்க இந்த ஜேக்டோஜியுடைய உண்ணாநிலை போர் நடக்கிறது. வெற்றி பெறுவோம், வெற்றி பெறும் வரை போராட்டம் ஓயாது. புலவர் ஆறுமுகம், ஜேக்டோஜியோ மாநில ஒருங்கிணைப்பாளர்.